வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, 8 மாசத்துல கொல்ல போகிறாங்க, இந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு வெட்கப்படுங்க, சதா கண்ணீர் வீடியோ இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகை சதா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அழுது கொண்டே வெளியிட்டுள்ள வீடியோ பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக பலருமே பதறி அடித்து கொண்டு பலருமே அந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. டெல்லியில் 6 வயது குழந்தை தெருநாய் கடித்த பின்பு மரணித்தாங்க. ஆனால் குழந்தையின் மரணத்திற்கு ரேபிஸ் நோய் காரணம் இல்லை என்றும் மருத்துவ சான்றிதழ் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தலைநகர் டெல்லியில் உள்ள 10 லட்சம் தெருநாய்க்களை பிடித்து கருத்தடை ஊசி போட்டு அவற்றை காப்பங்கள் அடைக்க வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து சதா அழுது கொண்டே வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த நாடு எதை நோக்கி போய்கொண்டுள்ளது? கேப்ஷன் இட்டு வீடியோவில் சதா அழுது கொண்டு பேசியிருப்பது 6 வயது குழந்தை இறந்ததற்கு காரணம் ரேபிஸ் இல்லை என்பது நிரூபணமான பிறகும் கூட நீதிமன்றம் இது போன்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது. 10 லட்சம் நாய்களுக்கு அரசால் அடைக்கலம் கொடுக்க முடியாது. எனவே இதற்கான அமைக்கப்பட்டுள்ள தனிப்பட்ட குழுவினரை அத்தனை நாய்களும் கொல்லப் போகிறாங்களா? தெருநாய்க்கள் உரிய காலத்தில் கருத்தடை ஊசி போட்டு அவற்றின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தாதது மாநில அரசின் நகராட்சியின் தோல்விதான். அப்படி இருக்கும்போது இந்த நாய்களை தண்டிப்பது எப்படி சரியானதாக இருக்கும்? இதற்கென பட்ஜெட்டில் கணிசமான அளவு நிதி ஒதுங்கி முறையாக நடைபெறப்படுத்தியிருந்தால் இன்று இவ்வளவு நாய்கள் கொல்லப்படுவது நிலைக்கு வராது. இந்த நாய்களை காப்பாற்ற விலங்கு நல ஆர்வலர்கள், தன்னாளர்கள் என பலருமே தங்களது முடிந்த அனைத்து செய்கிறாங்க. நான் உட்பட பலருமே சொந்த பணத்தை செலவு செய்து நாய்களை காப்பாற்றி முயற்சி செய்து வருகிறோம். ஆனால் அது போதுமானது கிடையாது. வீட்டில் அழகான நாய்க்குட்டி வேண்டும் என்று விலைக்கு எங்கிருந்தோ நாய்கள் வாங்கி வளர்க்கும் உங்களால் இன்றைக்கு பல நாய்கள் தெருக்களில் பரிதாபமாக உயிரை விட போகுது. நீங்கள் எல்லாம் விலங்குகள் மீதோ நாய்கள் மீதோ பிரியமானவர்கள் என்று சொல்லக்கூடாது. தகுதியானவங்க இல்லை. நீதிமன்றத்தில் இப்படி ஒரு உத்தரவு வெளியானது பின்பு உத்தரவை எப்படி தடுக்க முடியும்? இதற்கு எங்கு போராட்டம் செய்வது என்றே தெரியல. நாய்கள் முறையாக பராமரிக்க தவறிய இந்த நாடு வெட்கப்பட வேண்டும். இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் வெட்கப்பட வேண்டும். இந்த உத்தரவை பிறப்பிக்கும் முன்பு நீதிமன்றம் விலங்கு நல ஆர்வ அமைப்பினர் கலந்தோசித்து இருக்க வேண்டும் என்று அழுது கொண்டே அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாங்க. சதா அழுது கொண்டு வெளியிட்டுள்ள அந்த வீடியோ இணையதளத்தில் அதிகமான ரசிகர்கள் மத்தியில் வேகமாக பரவி வருகிறது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பலருமே தங்களது கருத்துக்களை தெரிவித்து வராங்க. பலருமே சதாவை சமாதானம் செய்து வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நடிகை சதாவுக்கு நிறைய பேர் பாராட்டுகள் சொல்லிட்டு வருகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.